சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் மார்ச் மாதம் 19ஆம் தேதி. அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். எலிசாவை தம்முடைய உண்மையுள்ள ஊழியனாக தேவன் எவ்வாறு ஆயத்தப்படுத்தினார் என்று நாம் இப்போது பார்க்கலாம். முதலில் அவன் எலியாவின் கைகளில் தண்ணீரை வார்த்தான். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனம். PhD அல்லது வேறு ஏதேனும் பட்டப்படிப்பை படிப்பதை விட இது போன்ற பணி லாபகரமானது. கஷ்டப்பட்டு படித்து பட்டம் வாங்கும் பலருக்கு சந்தேகம் இருக்கிறது. அவர்கள் நன்றாக படிக்கலாம் மற்றும் பட்டங்களை பெற கடினமாக படிக்கலாம். ஆனாலும் சந்தேகங்களால் நிறைந்திருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறார்கள். கர்த்தர் எலிசாவை அழைத்தபோது 12 நுகத்தடிகளை கொண்டு எருதுகளை உழவு செய்யும் கடினமான வேலையில் அவன் ஈடுபட்டிருந்தான். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19வது அதிகாரம் 19வது வசனம். ஆகவே எலியாவின் கைகளில் தண்ணீரை வார்த்து அவன் நேரத்தை வீணடிப்பதாக எலிசா ஒருவேளை நினைத்திருக்கலாம். எலிசாவுக்கு தேவனால் ஒரு பெரிய பணி கொடுக்கப்பட்டிருந்தது. என்னவென்றால், நாட்டில் பல கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். மேலும் தேவ காரியங்களுக்கு எதிரான கசப்பான எதிரிகள் இருந்தார்கள். பொய்யான எசபேல் போன்றவர்கள் இருந்தார்கள். இப்படியாக மிகவும் அவசர தேவை இருந்தபோதிலும் பல ஆண்டுகளாக கர்த்தர் எலிசாவை நியமிக்கவில்லை. எலியாவுக்கு ஊழியம் செய்வதன் மூலம் எலிசா தெய்வீக ஒழுங்கு, கீழ்ப்படிதல் மற்றும் பணிவு ஆகியவற்றை கற்றுக்கொள்ள வேண்டி காணப்பட்டது. தீர்க்கதரிசிகளின் மற்ற குமாரர்கள் கற்றுக்கொள்ள வந்தார்கள். வேதத்தை பற்றிய புதிய அறிவிலும் புரிதலிலும் திருப்தி அடைந்து அவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் எலிசா அப்படி திருப்தி அடையவில்லை. தேவனுக்கு பயனுள்ள மற்றும் பலனளிக்கும் ஊழியனாக மாறுவதற்கு அவன் இருதயத்தில் மிகுந்த ஏக்கத்தோடு எலியாவுக்கு ஊழியம் செய்தான். கடைசியாக 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில், இப்பூமியில் எலியாவின் வாழ்க்கையின் முடிவில் எலிசா எலியாவிடம் வரம் கேட்கும் வாய்ப்பு கிடைத்தது. அவன் பிரபலத்தையோ அல்லது வார்த்தையால் கிடைக்கும் ஆதாயத்தையோ கேட்கவில்லை. ஆனால் எலியாவிடமிருந்த ஆவியின் வரத்தை 2 மடங்காக அவன் கேட்டான். ஏனென்றால் அவன் தேவனுக்கு உண்மையுள்ள மற்றும் பலனளிக்கும் ஊழியனாக இருக்க விரும்பினான். கர்த்தருக்கு ஊழியம் செய்வதிலும் கூட நம்முடைய இருதயங்களில் தவறான நோக்கங்கள் இருக்காமல் கவனமாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசுவின் சாட்சி அவமதிக்கப்படவும் சபைக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தவும் பிசாசு இவற்றை நமக்குள் வைக்க முயற்சிப்பான். பணத்தின் மீதுள்ள மோகத்தினால் நீங்கள் பொய்யான தீர்க்கதரிசிகளை நோக்கி போகலாம். மேலும் அவர்களின் வருமானம் என்னவாக இருந்தாலும் அவர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள். ஜனங்களிடமிருந்து பணத்தை பிரித்தெடுப்பதற்காக அவர்கள் தொடர்ந்து தங்கள் தேவையை சுட்டி காட்டுவார்கள் அல்லது சில வகையான குறிப்புகளை சொல்வார்கள். இப்படிப்பட்டவர்களை சந்திக்கும் போது நாம் கவனமாக இருக்க வேண்டும். குணமாக்கும் வரம் இருப்பதாக கூறும் சில ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் குணப்படுத்தும் வரத்திற்கென்று பரவலான விளம்பரம் கொடுக்க கவர்ச்சிகரமான சுவரொட்டிகளில் தங்களை விளம்பரப்படுத்துகிறார்கள். அதே சமயம் மக்களிடமிருந்து பணத்தை பெற எல்லாவிதமான புத்திசாலித்தனமான சாதனங்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து தேவன் நம்மை பாதுகாப்பாராக. நாம் நம் இருதயங்களை மகிழ்விக்கும் தருணத்தோடு பணத்தின் மீதுள்ள ஆசையால் பிசாசு நம்மை ஏராளமாக பெறக்கூடிய இடத்திற்கு அழைத்து செல்வான். பிரபலத்தின் மீது நமக்கு இரகசியமான ஆசை இருந்தால் நம்மை புகழ்ந்து பேசும் நபர்களிடம் சாத்தான் நம்மை கொண்டு போவான். இதனால் நாம் தேவனுடைய சித்தத்திலிருந்து வழி தவறுவோம். நம் இருதயத்தையே நம்மை வைத்தே ஏமாற்றும் சக்தி சாத்தானுக்கு உண்டு. ஆகவே நாம், ஆண்டவரே, தகுதியற்ற மற்றும் தவறான நோக்கங்களை என் இருதயத்திலிருந்து அகற்றி என்னை உமது ஆவியால் நிரப்பப்பட்ட ஊழியக்காரனாக ஆக்கும். மேலும் என்னை நீர் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் பயன்படுத்தும். இதுவே நம்முடைய நிலையான ஜெபமாக இருக்கட்டும்.